அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மீனாஸ் மெனு. புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனைகடல் அரவம் களிவண்டு மிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலம் தோடையல் கொண்டடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலில் அம்மா இலங்கையர் கோன் வழி பாடுசை கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. யசோதைக்கு யோகமாயை பெண்ணாக பிறந்த சமயம் அங்கிருந்த அனைவருமே மாயாதேவியின் ஆணைப்படி நினைவிழந்த நிலையில் இருந்தனர். வசுதேவர் மதுராவிலிருந்து கோகுலத்திற்கு வந்து குழந்தைகளை மாற்றி கொண்டு போனது ஒருவருக்குமே தெரியாது. அடுத்த நாள் விடியற்காலை பொழுது சில்லென இளங்காற்று வீசியது. கதிரவனின் கதிர்கள் மெல்ல பரவ ஆரம்பித்தது. யசோதையின் அருகில் படுத்து கொண்டிருந்த குழந்தை கண் விழித்து பார்த்தது. கால்களை உதைத்து அழ ஆரம்பித்தது. யசோதைக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்த செய்தி ஊரெங்கும் பரவியது. கோகுலத்தின் தலைவரான நந்தகோபருக்கு பிறந்துள்ள குழந்தையை பார்க்க அனைவரும் அவர் வீட்டின் முன் திரண்டனர். பிரபஞ்சத்தின் தலைவரான விஷ்ணு அங்கு சின்னஞ்சிறு குழந்தையாக தன் தாய் யசோதையின் அருகில் படுத்திருந்தார். குழந்தையின் தெய்வீக அழகை காண வந்தவர்கள் எத்தகைய மனநிலை மற்றும் உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டனர் என்பதை பெரியாழ்வார் இவ்வாறு கூறுகிறார். ஓடுவார் வீழுவார் உகந்து ஆலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குதான் என்பார் பாடுவார்களும் பலபறை கொட்ட நின்று ஆடுவார்களுமாய் ஆயிற்று ஆய்ப்பாடியே. குழந்தையை காண ஆவலோடு அவன் இருக்கும் இடத்தை நோக்கி ஓடுபவர்களும் அதை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டி வேகமாக ஓடி விழுபவர்களும் குதூகலத்தில் ஆனந்தமாக போடும் கோஷமும் ஆயர்பாடி முழுவதும் எதிரொலிக்கின்றது. ஆண்களும் பெண்களுமாக ஏராளமானவர்கள் பாட்டு பாடியும் ஆனந்தமாக தாளத்திற்கேற்றபடி ஆடியும் வருகின்றனர். கண்ணனை பார்த்ததும் அவர்கள் சந்தோஷத்தின் எல்லைக்கே சென்று விடுகின்றனர். பால் தயிர் வெண்ணெய் போன்றவற்றை ஒருவர் மேல் ஒருவர் பூசியும் தூவியும் விளையாடுகின்றனர். கோகுலம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டது. பகவான் விஷ்ணு சிறு குழந்தையாக யசோதையின் அருகில் படுத்திருந்தார். சகல துன்பங்களும் விலக வேண்டும் என்பதற்காக அந்தணர்கள் ஒருபுறம் புனித மந்திரங்களை ஓதிக்கொண்டிருந்தனர். தாள வாத்தியங்கள் முழங்கின. கோகுலத்தின் வீதிகள் அழகாக அலங்கரிக்கப்பட்டு தெருக்களில் பன்னீர் தெளிக்கப்பட்டன. சங்கீத வித்வான்கள் இனிய கீதங்கள் பாடினர். நந்தகோபர் அனைவருக்கும் விலையுயர்ந்த பரிசுகளை வழங்கி கொண்டிருந்தார். அங்கு கம்சனுக்கு பயந்து கோகுலத்தில் அடைக்கலம் புகுந்திருந்த வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோகிணி ஒரு ஆண் குழந்தையை ஈன்றிருந்தாள். சில நாட்கள் சென்றதும் வசுதேவர் யாதவர்களின் குரு கர்க்கரிடம் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுமாறு வேண்டிக் கொண்டார். குரு கர்க்கரும் அந்த புனித சடங்கிற்காக கோகுலம் வந்து சேர்ந்தார். நந்தகோபர் யசோதை மற்றும் கோகுலவாசிகள் அனைவரும் அவரை அன்புடன் வரவேற்றனர். ஆயினும் குரு கர்க்கர் பெயர் சூட்டும் விழாவை மிகவும் ஆடம்பரமின்றி செய்ய வேண்டும், இல்லையெனில் இவ்விஷயம் கம்சனுக்கு தெரிந்து அவனால் குழந்தைகளுக்கு ஆபத்து நேரிடலாம். தான் நாமகரணம் செய்து வைப்பதால் அவன் தன்னையும் கொல்லக்கூடும் என்று கூறினார். பிறகு எல்லா சடங்குகளையும் கர்க்கர் மிகவும் எளிய முறையில் செய்து முடித்தார். ரோகிணியின் மகன் தன்னுடைய அழகாலும் நற்பண்புகளாலும் அனைவரையும் மகிழ்விப்பான், மேலும் சிறந்த பலசாலியாக விளங்குவான். எனவே பலராமன் என்று அழைக்கப் பெறுவான் என்றார். யசோதையின் குழந்தையை பார்த்து, இந்த குழந்தை கடவுளின் அவதாரம், மேலும் இவன் கருப்பாக இருப்பதால் கிருஷ்ணன் என்று அழைக்கலாம் என்றார். உங்கள் அனைவருக்கும் எத்தனையோ நலன்களை இக்குழந்தை அளிக்கப் போகிறான், எனவே கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் என்றார். அனைவரையும் ஆசீர்வதித்துவிட்டு தன் இருப்பிடம் சென்றார். அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் அவரவர் இல்லங்களுக்கு சென்றனர். நாளை அரக்கி பூதனை அரக்கர்கள் சகடாசுரன், திருநாவர்தன்,
ஆகியோரை அழித்த கதையை பார்க்கலாம். அடுத்து வருவது கோலம், நாயன்மார்கள் கதை மற்றும் பிரசாதம். நக்கீரர் திருக்கண்ணப்ப மரம் என்ற பாடலை எழுதியுள்ளார். அவர் கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி என்று 100 பாடல்களை அருளியிருக்கிறார். அதில் 39வது பாடலாக வரும் வரிகளை இப்பொழுது பார்க்கலாம். முதல் ஆரம்ப வரிகள் சொல்லும் பொருளுமே என்று தொடங்குகிறது. வாயிலே வைக்கும் அளவில் மருந்தாகி தீய பிறவி நோய் தீர்க்குமே, தூய வேகம் பெருமா தேவியோடு மண்ணு கைலாய தெம்பெருமான் ஓர் 5 எழுத்து. நேற்று திண்ணனார் பிறந்து வளர்ந்ததை பார்த்தோம். அவர் வேட்டைக்கு சென்ற இடத்தில் பன்றியை துரத்தியதில் பொன்முகலி ஆறு அருகே வரை வந்துவிட்டனர். பின் நாணன் மலை மேல் குடுமித்தேவர் இருக்கிறார் என்றவுடன் திண்ணனாருக்கு அவரை காண ஆவல் வருகிறது. இன்று மேலே என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். திண்ணனாரும் நாணனும் மேலே ஏறி சென்றனர். அங்கே சிவபெருமானை கண்டவுடன் ஓடி சென்று கட்டி தழுவி கொண்டான் திண்ணன். துணை இல்லாமல் தனியாக இருக்கிறாரே என்று கவலைப்பட்டான். பெருமான் மீது பூக்களை பார்த்து இது யார் செய்தது என கேட்டான். நான் தினமும் இங்கே ஒரு அந்தணர் வந்து நீராட்டி பூச்சூட்டி அமுது படைக்கிறார் என்றான். திண்ணனும் இதுதான் சிவனார் விருப்பம் போலும் என எண்ணினான். உடனே பகல் ஆகிவிட்டது. தேவருக்கு பசிக்குமே என்று கவலைப்பட்டான். உடனே வேகமாக கீழிறங்கி வந்தான். அங்கே காடன் தீ மூட்டி எல்லாம் தயாராக வைத்திருந்தான். அவன் நன்கு வேக வைத்த உணவுகளை எடுத்து சுவை பார்த்து தேக்கு மர இலை தொன்னையில் எடுத்துக்கொண்டான். காடன் நமக்கு பசிக்கிறது, நமக்கும் கொடுக்கவில்லை, அவரும் சாப்பிடவில்லை என்று வியந்தான். நாணன் மேலே நடந்தவற்றை கூறினான். கீழே வந்ததே குடுமித்தேவருக்கு உணவு கொண்டு போகத்தான் என்றான். இவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் பூக்களை பறித்து கொண்டார். தண்ணீரை முகர பாத்திரம் இல்லாததால் வாயிலே வைத்து கொண்டார். ஒரு கையில் வில்லும் மறு கையில் தொன்னையுமாய் மேலே சென்றார். அங்கே தண்ணீரால் பெருமானை நீராட்டி பூக்களிட்டு கொண்டு சென்ற ஊன் அமுதை பெருமானுக்கு ஊட்டினார். அமுது செய்தருளும் என்று அன்போடு ஊட்டினார். பின் இரவு வந்தது. காட்டு விலங்குகள் வருமே, எம்பெருமான் தனித்திருப்பாரே என்று உறங்காமல் காவலுக்கு வில்லுடன் நின்றார். பொழுது புலர்ந்தது. திண்ணனார் வேட்டையாடி உணவு கொண்டு வர சென்றார். அங்கு தினமும் பூஜை செய்து வரும் சிவகோசரியார் என்னும் வேதியர் அன்று வந்தார். இறைவனின் எதிரில் இருந்தவற்றை அகற்றிவிட்டு தான் கொண்டு வந்த பூக்களால் தன்னுடைய வழிபாட்டை முடித்து சென்றார்.
திண்ணனார் வேட்டையாடி தீயில் சுட்டு பதப்படுத்திய ஊனை தேனில் இட்டு சுவையோடு கொண்டு வந்து இறைவனுக்கு படைத்தார். இரவு உறங்காமல் காவல் காத்தார். நாணனும் காடனும் சென்று திண்ணனார் நிலைமையை கூறினர். நாகனும் மற்றவர்களும் வந்து கூப்பிட்டனர். திண்ணனாருக்கு எதுவுமே தோன்றவில்லை. இறைவன் மீது உள்ள அன்பு ஒன்றே அவரை ஆட்கொண்டிருந்தது. அவர்களும் திரும்பி போயினர். இரவில் விலங்குகளால் குடுமித்தவருக்கு துன்பம் வராமல் இருக்க காவல் இருப்பார். பகலில் வேட்டையாடி பெருமானுக்கு உணவு கொண்டு வருவார். இவ்வாறு 5 நாட்கள் சென்றது. சிவகேசரியாரால் பொறுக்க முடியவில்லை. தினமும் யார் உணவை பெருமானுக்கு படைக்கிறார்கள் என மனம் வேதனைப்பட்டார். 5ஆம் நாள் இறைவன் அவர் கனவில் வந்து, அவன் அன்பினால் செய்யும் செயல்கள் யாவும் எனக்கு விருப்பமே. நாளை வந்து அவன் அன்பின் பெருமையை பார் என்றார். சிவகோசரியார் மறுநாள் சென்று மரத்தின் பின்னால் மறைந்து நின்றார். மறுநாள் வழக்கம் போல வேட்டையாடி உணவு சமைத்து எடுத்து வந்தார் திண்ணனார். திண்ணனாரின் பக்தியை உலகுக்கு காட்ட தன்னுடைய வலக்கண்ணில் ரத்தம் வருமாறு செய்தார் இறைவன். திண்ணனார் இதை கண்டு பதைத்தார். என்ன செய்வது என்று திண்டாடினார். துடைத்தும் நிற்கவில்லை. ஓடி சென்று பச்சிலைகளை கொண்டு வந்து வைத்தார். அப்பொழுதும் நிற்கவில்லை. ஊனுக்கு என்று கருதி தன்னுடைய வலக்கண்ணை அம்பினால் எடுத்து பெருமானுக்கு வைத்தார். இரத்தம் வடிவது நின்றது. மிகவும் மகிழ்ந்தார். உடனே இடது கண்ணில் இரத்தம் வர ஆரம்பித்தது. திண்ணனார் இப்பொழுதுதான் நமக்கு உபாயம் தெரியுமே என்று மகிழ்ச்சியுடன் தன்னுடைய இடது கண்ணை பெயர்க்க முடிவு செய்தார். ஆனால் அதையும் எடுத்தால் பெருமானுக்கு வைக்கும் இடம் தெரியாமல் போகுமே என எண்ணினார். தன்னுடைய காலை சரியாக ஊன்றி கொண்டார். பின் தன்னுடைய கண்ணை அம்பினால் பெயர்க்கப் போனார். இது கண்ட பெருமான் நீல் கண்ணப்பா, நீல் கண்ணப்பா என்று கூறி திண்ணனாரின் கையை பிடித்து கொண்டார். இறைவனே அப்பா என்று அழைத்தார். இதை பார்த்தார் சிவகோசரியார். இறைவனை அறிய உணர பக்தியும் அன்புமே போதுமானது. கல்வி அறிவோ சடங்குகளோ தேவையில்லை என்று உணர்ந்தார். இறைவன், கண்ணப்பா, நீ எப்பொழுதும் என் வலப்பக்கத்தில் இருப்பாயாக என்றார். தான் எனது என்ற அகந்தை இல்லாமல் அன்பால் வழிபட்ட திண்ணனுக்கு பெருமான் அருள் கிடைத்தது. தன் கண்ணை அழித்து திண்ணப்பர் இறைவனுக்கே அப்பனாகி கண்ணப்பரானாள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு எனும்படி தன் கண்களையே பெயர்த்தெடுத்து பெருமானுக்கு அப்பியதால் கண்ணப்பர் என அழைக்கப்பட்டார். இதற்கு அவருடைய தன்னலமில்லாத அன்பே காரணம். பக்தியின் உயர்ந்த நிலையை அடைந்த திண்ணனார் கண்ணப்ப நாயனாக உயர்ந்தார். கண்ணப்ப நாயனாரின் குரு பூஜை தை மாதம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தன்று விமரிசையாக கொண்டாடுகிறோம். திருச்சிற்றம்பலம். மார்கழினாலே நினைவுக்கு வர்றது திருப்பாவை, திருவெம்பாவை மற்றும் கோவிலுக்கு போனால் சுட சுட கிடைக்கிற பொங்கல். அந்த இதில் வந்து இன்றைக்கி கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவலில் ஒரு வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அவல் வெண்பொங்கல் சீக்கிரமாக செஞ்சிடலாம். நியூட்ரிஷியஸ், ஹெல்த்தி, ஈஸிலி டைஜஸ்டபிள். இதுக்கு வந்து நல்ல ஒரு கெட்டி அவல் 1 கப் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல், அதுக்கப்புறம் பைத்தம்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு மிளகு, சீரகம், உப்பு, பெருங்காயம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, துருவின இஞ்சி, நெய், அவ்வளோதான் இதுக்கு தேவை. எப்பயும் பொங்கலுக்கு நம்ம சேர்க்குற ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம். முதல்ல வந்து இந்த பைத்தம்பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குழைய நம்ம குக்கரில் வச்சு 1 விசிலோ இல்லைன்னா தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ப்ரெஷர்லாம் வைக்க தேவையில்லை. முதல்ல ஒரு ஹெவி பாட்டம் பேனோ இல்லைன்னா வெறும் குக்கர் எடுத்து அதில் வந்து இந்த அவலை வந்து நம்ம லேசாக வறுத்துக்கணும். கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் 1-2 அந்த பல்ஸ் பண்ணால் போதும். 1-2 பொடிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப ரவை மாதிரி பிடிக்க வேண்டாம். 1-2 நம்ம அரிசி நொய் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சம் நெய் விட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய் தான் போடணுன்னு இல்லை, கோல்டு வின்னர் நல்லெண்ணெயில் கூட நம்ம பொங்கல், சாதாரண பொங்கலும் சரி, எந்த பொங்கலாக இருந்தாலும் நம்ம எண்ணெயிலேயே கூட செய்யலாம். டால்டா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு பாதிக்கக்கூடியது. அதனால் டால்டாவை கூடுமான வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போது நம்ம இந்த முந்திரியை போட்டு வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது
இந்த நெய்யில் இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா நெய்யும் நல்லெண்ணெயும் சேர்ந்தாலே வந்து நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். வெறும் நெய் போட்டால் ஒரு மாதிரி இதுவாகிடும். கொஞ்சம் ஆயில் சேர்த்தா தான் வந்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து தாளிக்க வேண்டியதை போட்டு தாளிச்சிடலாம். மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம். பெருங்காயம்லாம் இதுக்கு நிறையவே சேர்த்துக்கலாம் பொங்கலுக்கு. அதுதான் கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் கொடுக்குற ஐட்டம்ஸு. இஞ்சி, துருவின இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அந்த மிளகு பொரிகிற அளவுக்கு நம்ம வறுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச அவல் ரவையை அதில் போட்டு கொஞ்ச நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 கப்பு அவலுக்கு 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்குது. நீங்கள் வேணும்னா 2.5 குடம் விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பைத்தம்பருப்பும் குழைய வேக வச்ச பைத்தம்பருப்பையும் சேர்க்க போகிறோம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போது 2 பங்கு தண்ணி விட்டு சீக்கிரமே வெந்துடும். அவல்ன்றதுனால ஏற்கனவே வந்து இதெல்லாம் வந்து நல்ல வந்து ஃப்ளாட்டன்டு ரைஸுன்னுவாங்க அவல்லாம். நல்லா வந்து கைக்குத்தல் அரிசி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் சீக்கிரமே வந்து வெந்துடும் இதெல்லாம். அவல் வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு இது. அவலில் செய்கிறது எல்லாமே வந்து சீக்கிரமாக ஆகிடும். வெறும் அவல்லையே கூட நம்ம பால் விட்டு சாப்பிட்லாம், எதுவும் இல்லைனாக்கா. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. அவல் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பைத்தம்பருப்பை சேர்த்துடலாம். நீங்கள் அவல் ஃப்ரை பண்ணி தண்ணி ஊற்றும்போது கூட நம்ம இந்த பைத்தம்பருப்பையும் சேர்க்குறதுனாலும் சேர்த்துடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கடைசியாக வந்து அந்த அவல் வெந்தப்புறம் பைத்தம்பருப்பை சேர்த்து கிளறி இறக்க வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் வேணுன்றவங்க அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஆயிலோ நெய்யோ சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுடலாம். ஏற்கனவே நல்லா வெந்திருக்கும். இருந்தாலும் வந்து இந்த பருப்பும் அதுவும் ஒன்றா சேரணும். அதனால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரியை ஆட் பண்ணிடலாம். முந்திரியை சேர்த்துடலாம். முந்திரியெலாம் நம்மளோட ஆப்ஷன் தான். முந்திரிலாம் எல்லாமே வந்து வெண்பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட சுட சுட வெண்பொங்கல் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.